நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் பெஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கே 20 கிலோக்கே எனக்கு 6 மாதம் எடுத்துருக்கு. அது ஒவ்வொருவரோட பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்கு. பர்மனெண்ட் வெயிட் லாஸ் நான் பண்ணி கொடுத்துருவோம் சொன்னேன். அந்த வார்த்தை உண்மையா புரியா இப்போ அதை நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கு நான் ஒன்னே சொல்றேன், நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயம் இல்லை, வெயிட் லாஸ்ன்னு இல்லை, எந்த விஷயமே நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணாதான் அது கிடைக்கும். அதுவும் நம்ம வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை முக்கியம். அதுல இந்த வெயிட் லாஸ்ல நீங்க ரொம்பவே பொறுமை முக்கியம். நிறைய நீங்க படிப்படியா பண்ணாதான் அது நல்லது. படிப்படியா பண்ணாம 2 மாசத்துல 20 கிலோ 3 மாசத்துல அதை உங்களுக்கு அப்போதைக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். என்னைய கேட்டா ஒரு மாசத்துல 3 கிலோ 4 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். எனக்கே 20 கிலோக்கே எனக்கு 6 மாதம் எடுத்துருக்கு. அது ஒவ்வொருவரோட பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்கு. இப்படி படிப்படியாக குறைச்சி நீங்கள் படிப்படியாக வெயிட் லாஸ் பண்ணா தான் உங்களுக்கு நல்லது. உடனே குறைச்சி உடனே ரிசல்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போதைக்கு பலனை தரும். நிரந்தர தீர்வு இருக்காது. இவங்ககிட்ட நான் கேட்கும் போதே இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு டவுட்டுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன். சாப்பாடு என்ன எப்படினாலும் இருந்தா. ஆனால் இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எதையுமே லிமிட்டாக சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே அன்லிமிட்டடாக தான். அதுதான் இவங்ககிட்ட இருக்கும். லாஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சா இல்லை வேற பெனிஃபிட்ஸ் ஏதாவது இன்க்ளூடா உங்களுக்கு கிடைச்சிச்சா? வெயிட் லாஸ் கிடைச்சது. இந்த வெயிட் லாஸோட ஒரு டிசிப்ளின் கிடைச்சது. பட் நம்ம டயட் பிளான்ல பிஃபோர் டயட்ல நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த 48 days மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்களா? ஸோ அது என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பனானா பிளான் கொடுப்பாங்க 3 நாளுமே நமக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அந்த 3 நாள் நீங்க கடக்கிறது தான் கொஞ்சம் இதுல கஷ்டம். அவர் சொன்னதும் அதுதான். 3 நாள் கொஞ்சம் கடக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்ச பிறகு நான் 96ல இருந்து எனக்கு 94 வந்துருச்சு. 94 கிட்ட ஒரு 2 kg வரைக்குமே குறைஞ்சிருச்சு. ஓகே, இதுல வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்களா? வாரத்துல இந்த மெயின்டைன் பிளான இவர் என் பாடியை பார்க்கல. உண்மையிலுமே சொல்லணும்னா என் உடம்பு எதுவுமே பார்க்கல. நான் அனுப்பின வெயிட்டு, நான் அனுப்பின இன்ச்சிலாஸு, நான் ஹைட்டு, அதை வச்சுதான் இவர் பார்த்துருக்காரு. வேற போட்டோ அனுப்புறீங்க அதை மட்டும் தான் பார்த்துருக்காரு, வேற எதுவுமே பார்க்கல. இதுல எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட பர்சனலா உங்க கேர்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கேர் கண்டிப்பா. இவங்க இதுல வந்து பெர்மனன்ட் வெயிட் லாஸ் அது பெர்மனண்டா பண்ணுவாங்க. ஆனா இவங்க வழிகாட்டுறதுபடி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வழிகாட்டி அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டா ரிசல்ட் கிடைக்கும். சில பேர்ல வந்து நாங்க பணத்துக்காக தான் பண்றோம்னு சொல்றாங்க. நான் பண்ண சர்வீஸும் சரி, கொடுத்த பெரிய பெனிஃபிட்ஸும் சரி, நான் பணத்துக்காக தான் நாங்கள் பண்றோம். அவங்க கான்டாக்ட்லேயே இல்லை, ஒரு 2 மாசம் 1 மாசமே இல்லைனாலுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இடையில கூட அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ப்ராப்ளம் சரியாகி நானே ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ணா தான் சொன்னாங்க பெனிஃபிஷியர் அவங்க, ஏன்னா அவங்க தான் பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு கைடு தான். சரிங்களா?